ஒரு நாள்னு. நாம் தமிழ் இயக்கத்துக்கான விதை அந்த சிறையிலே போடப்பட்டதா? இல்லை, அப்படி போடப்படல. அது பார்த்த இப்போ நம்ம வந்து இது வேறு வழி இல்லை, நம்ம அரசியல் விடுதலை தான் இருக்குது நமக்கு. நம்ம இனத்துக்கு வந்து சரி நம்ம மொழி காக்கணும், நம்ம இனம் பண்பாடு வழிபாடு இது நிலம் வளம் இதெல்லாம் காப்பாற்றணுன்னா ஆற்றல் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அப்போ நம்ம என்ன செய்கிறது, அரசியலாக தான் மாறணுங்கும்போது சோர்ந்து இருந்தேன், ரொம்ப சோர்ந்து கிடந்தேன். அப்போ அந்த நிலையில் ஜெகத் கஸ்பரும் என்னுடைய தம்பி திருக்குமரன் 2 பேரும் வந்து என்னை வீட்டில் சந்தித்து பல்லோட உலகம் சும்மா படுத்தே இருந்தேன். எல்லாம் முடிஞ்சிட்டு மன உளைச்சல். அப்போ கதவை பூட்டிட்டு ஒரே அழுதுகிட்டே கிடப்பேன். அதே மாதிரி சிறையிலையும் அப்படி தான், தண்ணீரை திறந்து விட்டுட்டு கதறி கதறி அழுவேன். சாவு செய்தியாக வரும். இப்போ எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க பல எல்லாம் அப்படிலாம் வரும்போது அது அப்படி இருந்துச்சு. அந்த ஒரு அப்போ எழுப்பி ஒன்றும் படுத்திருந்து ஒன்றும் செய்ய முடியாது, எந்திரிங்க. ஜெகத் கஸ்பர் தான் சொல்கிறார், ஒரு தொகுதிக்கு ஒரு 5000 ஓட்டு கூட அவங்களால வாங்கிட முடியாது, வாங்க எதாவது பண்ணலாம், சோர்ந்துடாதீங்க அப்படின்னு அவர் தான் எழுப்புறாரு. அப்புறம் சரின்னு பண்ணோம். அப்புறம் எங்கள் அப்பா வீட்டில் தான் கூடணும், மணிவன் அப்பா வீட்டில். அப்பா எல்லோரும் உட்காந்து மாடியில் பேசணும். ஆர்வமான இளைஞர்கள்லாம் வந்தாங்க. இப்போ முள் கம்பிகளை 3 லட்சம் பேரை எங்கள் மக்களை மூடி வச்சுட்டான் சிங்களர்கள். அதை அறுத்தறிவம் வாரீர் அப்படின்னா அந்த கூட்டத்தை, அந்த முள் கம்பியில் அறுத்தறிவம் வாரீர்னா அந்த படத்தை போட்டு மதுரையில் ஒரு பெரிய கூட்டம் போட்டோம். அது என்னுடைய முன்னிலையில் நடந்தது. அதில் இப்போ அதுக்கு என்ன பேரில் அனுமதி வாங்குறது அப்படிங்கும்போது அப்போ நாம் தமிழர்னு வாங்குவோம் அப்படின்னு காமராஜன் ஒரு தம்பி இருந்தார் வழக்கறிஞர், அவர் இறந்து விட்டார். அவர் தான் சொல்கிறார் நாம் தமிழர்னு வாங்குவோம் அப்படின்னு. சரி அதிலே வாங்கிருங்க அப்படின்னு நாம் தமிழர். இப்போ வந்து இது அரசியல், இது ஓராண்டு ஆயிடுச்சு. சரி நீ அரசியல் இயக்கமாக நம்ம மாதிரி தான் ஆகணும்னு 2010 மே 18 இது பண்ணுறோம். என்னோடய பேராசிரியருக்கு அடிக்கிறேன், தோப்பாவுக்கு பரமசிவம் அவர்களுக்கு. என்னடா சொல்லு அப்படின்றார். இந்த மாதிரி இதை அரசியல் அமைப்பாக அதை மாற்றணும், அதுக்கு ஒரு பேர் சொல்லுங்கள். பேரா இப்போ என்னடா இருக்கு அப்படின்றார். இப்போ நாம் தமிழர்னு இருக்குது, அதை விட என்னடா உனக்கு பெரிய பேர் வேணும்? அதுதானடா சீபா ஆதித்தனார் கொண்டு வந்தது, அது எவ்வளோ பெரியது, அதை 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 எப்படி எடுத்துகிட்டு போடா, அதில் என்னடா போய் நீ மாற்ற போகிற, அதை விட என்ன உனக்கு பேர் வேணும், அதை வச்சு நடத்து வாழ்த்துக்கள் அப்படின்னு வச்சுட்டார். அப்புறம் ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், உங்களுக்கு சொல்லலை தான். அப்படி தான் வந்தது. அதில் ஐயா வந்து தமிழ பேரரசுன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க சீபா ஆதித்தனார். அதில் இந்த கோட்பாடுகள் எல்லாம் சரியாக தான் கொடுத்துருக்காங்க, எல்லாம் இருக்குது. பயணத்தை பாதியில் நிறுத்திட்டாங்க. ஆமாம், நிறுத்திட்டு திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ கட்சியை கலைச்சிட்டு போய் சேரணும்ல, அப்படி கலைக்கலை. அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, நீங்கள் கலைக்காமல் விட்டு போகிறீங்க, இப்போ இது உங்களுக்கு பின்னாடி யார் நடத்துவாங்க, வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு அப்போவே சொல்லிட்டாரு.